நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான டாப் 5 நியூஸ் பார்க்கலாமா? அதுல ஃபர்ஸ்ட் வெள்ளை அறிக்கையை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல தமிழ்நாடோட கடன் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021ல 5 லட்சம் கோடியா இருந்தது, 2026ல 10 லட்சம் கோடியா மாறி இருக்கு. கடைசி 60 வருடங்கள்ல தமிழக அரசு வாங்கின கடனை விட திமுக அரசு தான் அதிக கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அதிக கடன் வந்து மின்சாரத்துறையில இருக்கு, அதுக்கப்புறம் போக்குவரத்து துறையில இருக்கு அப்படின்றாங்க. எதனால இப்படி கடன் அதிகமாச்சு அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டுக்கு வர டாக்ஸ் ரெவன்யூ கம்மியா இருக்கு, கடன் வாங்கினதுல வட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தேவையில்லாம நிறைய செலவுகள் பண்ணியிருக்காங்க, அன்னெசரியா நிறைய விஷயங்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபியூச்சர் குரோத்துக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க, அதுல வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்றாங்க. இவ்வளவு கடன் வந்துருச்சு, இது எப்படி சரி பண்றது அப்படின்னா, இதுக்கப்புறம் கரப்ஷனே இல்லாம ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்டா நடத்துறது. இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு எப்படி அதிகமா ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு பிளான் பண்ண போறாங்க. இப்போ கவர்மெண்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட் லாஸ்ல தான் போய்கிட்டு இருக்கு. அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எம்ப்ளாயிஸோட செலவுகளை கம்மி பண்றது, நல்ல ரெவன்யூ வர மாதிரி ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட், மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் வந்து அதிரடியா ஒரு ரைடு போயிருக்காரு. இந்த மாதிரி மீனவர்களுக்கு மானிய விலையில் வர டீசல் வந்து கரெக்டா போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக. இப்போ நமக்கெல்லாம் 1 லிட்டர் டீசல் வந்து 100 ரூபாய் அப்படின்னா, மீனவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய்க்கே வந்து கிடைக்கும். இப்போ அதோட டேட்டாஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல அதுல பல லட்சம் ரூபாய் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு நாளைக்கே 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊழல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊழல் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது இப்ப நடவடிக்கை எடுக்க போறாங்க. அவங்களுக்கு கடுமையான தண்டனையும் தரணும் அப்படின்னு சொல்லி இப்ப பரிந்துரை பண்ணியிருக்காரு. அண்ட் தேர்ட், பயிர் கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து 50,000 வரைக்கும் பயிர் கடன் முழுமையாக தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, இப்போ 75,000 வரைக்கும் முழுமையா தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இப்போ 75,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 35,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவதா, அடிக்கடி நிறைய இடங்கள்ல பவர் கட்ஸ் ஆகுது இல்லையா, அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மின்சாரத்துறையோட டெவலப்மெண்ட்காக 15,032 கோடி நிதி ஒதுக்கி இருக்காரு. இதுல 234 துணை மின் நிலையங்கள் அமைக்க போறாங்க, 77 புதிய மின்தடை நீக்க மையங்கள் அமைக்க போறாங்க, 15,000 பேரை புதுசா வேலைக்கு எடுக்க போறாங்க. இப்போ உங்க ஏரியால பவர் கட் ஆகுது அப்படின்னா 949879 அப்படின்ற இந்த ஒரு எண்ணுக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உடனடியா உங்களோட ஏரியாவுக்கு வந்து பிரச்சனையை சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, இன்னைக்கு எம்எல்ஏஸோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி புதுசா எம்எல்ஏஸ் எல்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த இதுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி ஒர்க் ஆகுது, கவர்மெண்டோட ஃபண்டை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும், ஒரு பிரஸ் அண்ட் மீடியாக்கு எப்படி நம்ம பிரஸ் மீட் கொடுக்கணும், அசம்பிளியில எப்படி எல்லாம் நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரைனிங்ல அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பெண் அதிரடிப்படையில முதல் திருநங்கையா இருக்கிற தீபிகா காமராஜ் அவங்களோட இன்டர்வியூ நம்ம விஜய் வசந்த் யூடியூப் சேனல்ல இருக்கு. அது போய் மறக்காம